என்ன சார் ஏரோப்ளைனில் ஏறுற மாதிரியே இருக்குது. ரூபாய் அவன் யூஸ் பண்ணி குறைஞ்சது 3 to 4 வருஷத்துக்கு அவன் ஓனர் ஆகிற பார்க்கணும். ஓனர் ஆகலையா, படிச்சிருக்கானா, இங்க வந்து இந்த ட்ரைனிங் எடுக்கிறாங்களா அந்த ஸ்டூடெண்ட், அண்ணா OEM ஸ்கூல்ல வேலைக்கு பண்ணோம்னாலே மாசம் 1 லட்சம் 2 லட்சம் சேலரி கிடைக்கும். எதுவுமே எனக்கு படிக்கல, எனக்கு வந்து பெருசா நாலேஜ் இல்ல அப்படிங்கிறவங்க எல்லாம் இங்க வரலாம் சார். இப்போ JCB லைசன்ஸ் எடுக்கணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் சார்? JCB லைசன்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டான கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. LDRXCVன்னு சொல்லுவாங்க, லோடர் எக்ஸ்கவேட்டர் ஹைட்ராலிக் எக்யூப்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த லைசன்ஸ் பாத்தீங்கன்னா மொத்த தமிழ்நாட்டிலே நம்ம ஒரு இன்ஸ்டியூட் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்கில் இந்தியா சர்டிபிகேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட IESC கொடுத்துட்டு இருக்குதுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கில் கவுன்சில்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கில் கவுன்சிலோட சர்டிபிகேட் ஃபாரின் ஜாப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எலிஜிபிலிட்டி வந்துரும். ஒரு MNC கம்பெனி ஓட்ட போறோம்னா அதுக்கு எலிஜிபிலிட்டி வந்துரும். நீங்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கீங்களா? நான் 8th தாங்க படிச்சிருக்கேன், ஃபெயிலு. 10th தான் படிச்சிருக்கேன், ஃபெயிலு. எனக்கு எந்த ஒரு வேலையுமே எனக்கு இல்லை, வீட்டில் திட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா? ஒரு ஆணாக இருந்தீங்கன்னாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிறந்ததுலேருந்தே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க தான் நீங்கள் வந்திருக்கீங்க இந்த உலகத்துக்கு. அப்படி சாதிக்கிறதுக்கு சார் ஒருத்தர் இருக்கார். சார் வந்து அன்னூர் ITIயோட பிரின்சிபல். அவர் வந்து அந்த வாய்ப்பு என்னங்கிறத பற்றி கிளியரா நம்ம கிட்ட சொல்லுவார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றிங்க சார். நம்ம அன்னூர் ITI பற்றியும் நீங்க என்னென்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகேங்க சார். சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ITI கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அன்னூர் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. கூகுளில் அன்னூர் ITIன்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு லொக்கேஷன் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வருங்க. ஒரு 35 இயர்ஸாக வந்து எஜுகேஷன் லைனில் இருக்கிறாங்க. எஜுகேஷன்னா நம்ம இந்த இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அந்த கேட்டகரி கிடையாதுங்க. எனக்கு வந்து லைஃப்பில் பெருசாக அச்சீவே பண்ண முடியல, எனக்கு வந்து லைஃப் போயிடுச்சு, நான் ஃபெயிலு அந்த மாதிரி நினைக்கிறாங்க இல்லைங்க. ஃபெயிலியர்ஸ்ன்னு நினைக்கிறவங்களுக்கான பார்த்து இங்கே தான் இருக்குங்க மேக்ஸிமம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே பார்த்தீங்கன்னா மேன் பவருங்கிறது ரொம்ப ரொம்ப ரெக்யர்மெண்ட்டில் இருக்குதுங்க. அந்த மேன் பவர் ரெக்யர்மெண்ட்டை கம்ப்ளீட்டாகவே வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின் பண்ணி அந்த கம்பெனிஸ், இப்போ சொல்ல போனால் டாக்டர்ஸ் தான் வந்து மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்க முடியுங்கிறது இல்லைங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் வெளியே போய் 2 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க வாங்குற சேலரி 1 lakh நியர்லி வந்துடும் ஆல்மோஸ்ட். நான் ஏன் 1 lakhன்னு சொல்கிறேன்னா, ஆல்மோஸ்ட் வந்து இவங்க 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு 50,000 to 60,000 ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அதை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் சேவிங்ஸில் வச்சு இவங்க வந்து ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க ஓனர் ஆயிடுவாங்க. டாக்டர்ஸ்னா கூட ஒரு டியூட்டிக்கு போகணும், ஒரு இன்ஜினியர்ஸ்னா கூட ஒரு டியூட்டிக்கு போகணும். இவங்க அப்படி கிடையாது, ஒரு 2 to 3 வருஷத்துல ஓனர் ஆகிறதுக்கான எல்லா வழிவகைகளும் இருக்குதுங்க. கம்பெனிஸ் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ்ன்னு சொல்ல போனால் வந்து JCB, புல்லு, அதுக்கப்புறம் பாப் கேட்டுங்க, மஹேந்திரா, இவங்க எல்லாருமே நம்மளுக்கு கியூல இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே நம்மளுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேன் பவர்ஸ் எல்லாம் எப்படி வந்து பொட்டன்ஷியலா மாத்துறதுங்கிறதுக்காக நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா 10th பாஸ்ங்க கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸுங்க. அது 2 வருஷம் கோர்ஸுங்க. அது முடிச்சோம்னா ரயில்வேலி ஆகட்டுங்க, ஆயுத தொழிற்சாலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BHELன்னு சொல்லுவாங்க இல்லைங்க சார், பெல்லு, DRDO, ISRO, இங்கே எல்லாமே வேலை கிடைக்கும் சார். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிஷியன் 2 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஒரு பிளம்பர் எலக்ட்ரிஷியன் வீட்டுக்கு கூப்பிட்டு பாருங்க, நம்மளோட அவங்க தான் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொன்று டைம் அவங்க கொடுப்பாங்க அப்பாயின்மெண்ட். அந்த மாதிரி மேன் பவரையும் நம்ம இங்கிருந்து ஜென்ரேட் பண்ணி வெளியே தாட்டிட்டு இருக்காங்க. அது ஒரு 2 இயர்ஸ் ப்ரோக்ராமுங்க சார். அதே மாதிரி இங்க முடிக்கிறவங்களுக்கு வந்து B லைசன்ஸ்னு ஒன்று கிடைக்கும் சார். இதை கொண்டு போயிட்டு கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா B லைசன்ஸ். இப்போ நீங்க வீடு கட்டுறீங்க, ஒரு லைன் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு அப்ளிகேஷன் எடுத்துட்டு போய் TNEBல ஒரு கொடுப்போம். அந்த EBல TNEBல கொடுக்கறதுக்கு சைன் பண்றது பார்த்தீங்கன்னா, அதாவது NCVT 2 இயர்ஸ் எலக்ட்ரிஷியன் முடிச்சவங்க தான் சைன் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் B லைசன்ஸ் ஹோல்டர்னு சொல்லுவாங்க சார். அதையும் நீங்க அப்படி யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி அதாவது ஒன்று நான் மரமேறி இல்லைன்னா ஒயர் இழுத்து வீட்டில் ஒயரிங் காடி எடுக்கிறது இந்த வேலைன்னு மட்டும் இல்லாம நாங்க வந்து அந்த சைன் போடுறதுக்கே பார்த்தீங்கன்னா பர் சைனுக்கு வந்து 500 rupees அந்த மாதிரி வீட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு அந்த மாதிரி லைன் எடுத்துருக்காங்க. ஒரு தடவை லைன் கொடுக்குற போது சைன் போடணும். அதுக்கப்புறம் வீடு கியூரிங்கா ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு, ஃபினிஷிங் முடிச்சதுக்கு அப்புறம்
சைன் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா NCVT எலக்ட்ரிஷியன் முடிச்சவங்க தான் எலிஜிபிள். அந்த வகையில் ஒன்று போயிட்டு இருக்குதுங்க. இது மட்டும் இல்லாமல் சூரிய மித்ரான்னு சொல்லுவாங்க, சோலார் PV இன்ஸ்டாலர், அந்த கோர்சஸ் போயிட்டு இருக்குதுங்க. இன்ஜின்ஸ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்மேண்டில் அசம்பிள் பண்ணக்கூடிய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒர்க் ஷாப் ப்ரோக்ராமர் நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெஹிக்கிள் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குதுங்கல்ல, அதை எல்லாமே கனெக்ட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி அது ஒரு ப்ரோக்ராம் தனியாக போயிட்டு இருக்குதுங்க. லாஸ்ட் இயர் மட்டும் மெக்கானிக்கல் இன்ஜினில் ஒரு 600 பேர் ட்ரெயின் ஆகி வெளியே போயிருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், காரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் பார்ட்ஸை வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்ணி கனெக்டிவிட்டி ரன் பண்ணுறதுல வந்து ஒரு 500 மெம்பர்ஸ்க்கு மேலே ட்ரெயின் பண்ணி இங்கிருந்து சர்டிஃபை ஆகி வெளியே போயிருக்காங்க சார். இப்போ கரண்ட்ல நம்ம நின்று இருக்கிற கிரவுண்டில் போயிட்டு இருக்கிறது என்னென்ன ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, JCPனா எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஒரிஜினல் டெக்னிக்கல் நேம் வந்து பேக் ஹோல் லோடர்னு சொல்லுவோம் சார். பேக் ஹோல் லோடருக்கான ட்ரைனிங் வெளியே போயிட்டு இருக்குது. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா பாப்கேட் அவங்களோட ஸ்பான்சர்ஷிப்ல ரன் ஆயிட்டு இருக்குதுங்க. அந்த சைடு இருக்கிறது வந்து JCP கம்பெனியோட டைரக்ட் ஸ்பான்சர்ஷிப்ல ரன் ஆயிட்டு இருக்குதுங்க. இது போக இன்னொன்று என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிட் ஸ்டேர் லோடர்னு சொல்லுவாங்க, குட்டி வண்டி. இதுலயே இப்போ எப்படின்னா டவுனுக்குள்ளெல்லாம் போயிட்டு ஒரு அபார்ட்மெண்ட்ல இவ்வளோ பெரிய வண்டி வேலை செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் வேலை செய்யறதுக்கு ஸ்கிட் ஸ்டேர் லோடர்னு சொல்லிட்டு அந்த வெஹிக்கிளையும் நம்ம பார்ப்போம். அதில் குட்டியா பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 150 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குதுங்க. பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் ரொம்ப அதிகமாக தேவைப்படுறது ஒரு 5 அட்டாச்மெண்ட்ஸ் தேவைப்படுது. இப்போ நம்ம மரம் நட்ட போறோம்னா குழி எடுக்கணுங்களா, மேன் பவர் கூட்டிங்கன்னா வரதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க கொடுக்குற டைம் தான், நாங்கள் அடுத்த வாரம் வரோம் அப்போ வரோம். இதில் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை ஜஸ்ட் நீங்கள் போட்டு ட்ரில் போட்டுக்கலாம். அப்படியே 2 அடிக்கு ஒரு தென்னம்புள்ள நட்டுறனா ஒரு 2 அடி 3 அடிக்கு ட்ரில் போட்டுக்கலாம். பில்லர் குழி எடுக்கிறக்கு ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட், சாயில் டெஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோன்னா ட்ரில் போட்டுக்கலாம். அதுகளுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் வாட்டருக்கு வந்து இந்த எக்ஸ்கவேட்டர் பின்னால பக்கெட் இருக்கு பார்த்தீங்களா, சின்ன பக்கெட், அந்த சின்ன பக்கெட் அட்டாச்மெண்ட் இந்த ஸ்கிட் ஸ்டேர் லோடர்லேயே இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதே மாதிரி அபார்ட்மெண்ட்ஸ்குள்ள போயிட்டு ஒரு டிச் எடுக்கிறதாகட்டும், இல்லை ஏதாவது அடைச்சிருக்குது தோண்டணும்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த குட்டி அட்டாச்மெண்ட்ஸ் இங்கேயே இருக்குதுங்க. அது கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரேக்கர்னு சொல்லுவாங்க. பிரேக்கர்னு ஒன்றும் இல்லை, காங்கிரீட்டை வந்து நம்ம உடைக்க முடியாது, கையால் சுற்றி எல்லாம் வச்சு உடச்சிட்டு முடியாதுங்க. அந்த பிரேக்கர் யூஸ் பண்ணி உடைக்கிறக்கான அட்டாச்மெண்ட்ஸ் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைனிங் எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க சார். டிப்பர் லோடிங்ல இருந்து இப்போ போயிட்டு இருக்கிற ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா டிப்பர் லோடிங். இப்போ நம்மகிட்ட இதுக்காக வாடகைகளை டிப்பர்லாம் எடுக்க முடியாதுங்க. நம்ம என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்பால் போஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிறதையே வந்து சிம்பிளா யூஸ் பண்ணி அந்த ஹைட்டுக்கு தான் எப்படி டிப்பர் இருக்கும். எப்பவுமே சின்ன பக்கெட்ல லோடு போட்டுருவாங்க சார். யாரா இருந்தாலும் ஒரு ட்ரைனிங் வராங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சின்ன பக்கெட்டில் லோடு போடுறதா வரும், பெரிய பக்கெட்டில் லோடு போட முடியாது. அதுக்காக இருக்கிறதுலே டஃபஸ்ட் டாஸ்க்காக நம்ம கொடுத்துறது பெரிய பக்கெட்டில் லோடு போடுறது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த பைப்புக்கு லென்த்தாக குழி எடுக்கணும் இல்லைங்க, அதனோட ட்ரைனிங் அந்த சைடு கொடுத்துட்டு இருக்கிறோம். டோசிங் ட்ரைனிங் ஒன்றில் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி ரெகுலராகவே ட்ரைனிங்ஸ் இங்கே இருந்துகிட்டே இருக்குங்க சார். இதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 5000 rupees சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது போக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுத்துட்ற வெளியூர்ந்து வரங்காட்டி மேக்ஸிமம் போகிற வெளியூர்லேருந்து வராங்க. நம்ம லோக்கல் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோட்ல இருந்தாலும் பெருசாலாம் இல்லை. நான் இது வரைக்கும் 50 பேர் ட்ரெயின் பண்ணதில் ஒரு 5 பேர் தான் இங்கே லோக்கல்ல இருந்து வந்திருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே வெளியூர்க்காரங்க தாங்க சார். அதனால தான் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃப்ரீயாவே கொடுத்துறோம். அவங்க சாப்பாடு மட்டும் வெளியே பார்த்துக்கிட்டா போதும். இதுக்கு டீசல் சார்ஜ் வந்து 5000 rupeesங்க. வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கிறது இல்லைங்க சார். ஃபீஸ் எதுவும் வாங்குறது இல்ல. 5000 வந்து டீசல் சார்ஜ் மட்டும் தான். ஒரு உண்மை சொல்ல போனா இந்த வண்டி அந்த இது கூட கட்டாத அந்த 5000 ரூபாய் நம்ம வாங்குறதுங்க. மெயின்டெனன்ஸ் பண்றது கூட கம்பெனி பண்ணி கொடுக்குங்காட்டி நம்மளுக்கு கஷ்டம் தெரியறது இல்ல. எவ்வளவு டேஸ்ல சார் அவங்க கத்துக்க முடியும் சார்? எவ்வளவு டேஸ்ங்கிறத விட இன்ட்ரெஸ்டோட வந்தாங்கன்னா ஒரு 15 நாள்ல லிவர் கண்ட்ரோல் எடுத்துடலாம். லிவர் கண்ட்ரோல் இப்போ எப்படி நம்ம கார் ஓட்டுறது ஸ்டேரிங் கண்ட்ரோல் முக்கியம், பிரேக் கிளட்ச் முக்கியம். அந்த மாதிரி இதுல வந்து கண்ட்ரோல்ஸ் ஃபர்ஸ்ட் பழகிட்டாங்கன்னா நம்ம அதுக்கான என்ன பண்ணிடுறோம்னா கண்ட்ரோல்ஸ் பழகி கொடுத்துட்டு வெளியே சும்மா தாட்டி விடுறது இல்லை, நீயும் போ நாங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு தாட்டி விடுறது இல்லை சார். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இங்க கோயம்புத்தூர் ஓனர்ஸ் அசோசியேஷன் கூட கம்பைன் பண்ணி அவங்க என்ன பண்ணி கொடுத்துறாங்கன்னா இங்க கொடுக்குற புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க ரெடிங்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா 30 லட்சம் 40 லட்சம் போட்டு வண்டி வாங்கிட்டு எல்லாரும் யோசிப்பாங்க கொடுக்குறக்கு. ஆனா கோயம்புத்தூர் ஓனர் அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா ஓனருமே என்னங்கிறாங்கன்னா புது பசங்க வராங்களா, நாங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு ரெடி. ஆனா ஃபர்ஸ்ட் மாஸ் சேலரி வந்து இவங்களோட பொட்டன்ஷியலை ப்ரூவ் பண்ண முடியாதுங்காட்டி 10,000 ரூபாய் சம்பளங்க. நாங்க அதுக்கு ஆமனா மியூச்சுவலா பேசிக்கிட்டோம். வர பசங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் 5000 ரூபாய் இங்க செலவு பண்றாங்க. கரெக்டா 16வது நாள் நம்ம வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துல சேர்த்து விடுறோம். அதுக்கு மேல அவங்க திறமை சார். அவங்க அதுக்கு மேல வந்து அதை எப்படி கொண்டு போறாங்க கையாளுறாங்க. 6 மாசத்துக்கு இவங்களே 10,000 ரூபாய் தான் வாங்குவேன்னா அது அவங்களோட கையில் இருக்குது. இல்ல 2வது மாசமே நான் 20,000 ரூபாய் போற அளவுக்கு என்னோட குவாலிட்டியை காட்டி நான் டெவலப் பண்ணிக்கிறேன், இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அது அவங்க கையில தான் சார் இருக்குது. சார் நம்ம அன்னூர் ITI வந்து எங்க லொகேட் ஆயிருக்குங்க சார்? கரெக்டா சொல்லணும்னா ஒன்னு வந்து நீங்க திருப்பூர்ல இருந்து வர போறீங்கன்னா திருப்பூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல மிட்ல இருக்குதுங்க சார். இந்த கோயம்புத்தூர்ல இருந்து வர போறீங்கன்னா கோயம்புத்தூர் டு சத்தியமங்கலம் நடுவுல மிட்ல இருக்குதுங்க. நீங்க அன்னூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு அவினாஷ் ரோட்ல ஒரு 200 to 300 மீட்டர்ஸ் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குதுங்க சார். ஸ்டடிஸ் வந்து நிறைய பேர் டிஸ்கன்டினியூ பண்ணிருப்பாங்க. டிஸ்கன்டினியூ பண்ணதுன்னா எந்தெந்த கிளாஸ் டிஸ்கன்டினியூ பண்ணவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு சார் 8th ஃபெயில் இருந்தே வரலாம் சார். 8th நல்லா இல்ல, எதுவுமே எனக்கு படிக்கல, எனக்கு வந்து பெருசா நாலேஜ் இல்ல அப்படிங்கிறவங்க எல்லாம் இங்க வரலாம் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைரக்ட் OEMs சொல்லுவோம் இல்லங்க, மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், அவங்களே வந்து ஓரளவுக்கு டிப்ளமோ படிச்சிருக்காங்க, ITI படிச்சிருக்காங்க, அவங்கள டைரக்டா ரெக்ரூட் பண்ற கூட ரெடியா இருக்காங்க. ஆபரேட்டர்ஸ் ஜாப் மட்டும் நம்ம ஆஃபர் பண்றது கிடையாதுங்க. ஆபரேட்டர்ஸ்ங்கிறது சொல்றது மட்டும் தான், ஆபரேட்டர்ஸ் 5000 ரூபாய் கொடுத்துவான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த 5000 ரூபாய் அவன் யூஸ் பண்ணி குறைஞ்சது 3 ல இருந்து 4 வருஷத்துக்கு அவன் ஓனர் ஆக பார்க்கணும். ஓனர் ஆகலையா, படிச்சிருக்கானா, இங்க வந்து இந்த ட்ரைனிங் எடுக்கிறாங்களா அந்த ஸ்டூடெண்ட், அவங்க வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒன்னா OEMs குள்ள வேலைக்கு போனோம்னாலே மாசம் 1 லட்சம் 2 லட்சம் சேலரி கிடைக்கும். அதுக்கான தகுதியை வளர்த்திட்டு போய்க்கலாம் சார். இங்க இருந்து இங்க டைரக்ட் OEMs எல்லாரும்
எல்லாருமே இங்க வருவாங்க சார். அதே மாதிரி எல்லா டீலர்ஸும் இங்க வராங்க. அவங்களுக்கு டைம் வேணாலும் நாங்க வேலைக்கு சேர்த்து விட்டுறோம். இப்போ ஜேசிபி லைசன்ஸ் எடுக்கணும்னா டிரைவ் பண்றதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் சார்? சார் ஜேசிபி லைசன்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டான கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. LDRXCVன்னு சொல்லுவாங்க, லோடர் எக்ஸ்கவேட்டர் ஹைட்ராலிக் எக்யூப்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த லைசன்ஸ் பாத்தீங்கன்னா மொத்த தமிழ்நாட்டிலே நம்ம ஒரு இன்ஸ்டியூட் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மற்ற பக்கமெல்லாம் போனீங்கன்னா லைசன்ஸ் சொல்லுவாங்க, ஒரு ஐடி கார்டு மாதிரி பிரிண்ட் போட்டு கொடுத்தோம், இல்லைன்னா அவங்களே ஒரு சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஸ்கில் இந்தியா சர்டிஃபிகேட் ஒன்று சொல்லுவோம் சார். ஸ்கில் இந்தியா சர்டிஃபிகேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட IESC கொடுத்துட்டு இருக்குதுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கில் கவுன்சில்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கில் கவுன்சிலோட சர்டிஃபிகேட் ஃபாரின் ஜாப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எலிஜிபிலிட்டி வந்துடும். ஒரு MNC கம்பெனி ஓட்ட போறோம்னா அதுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும். எங்க வந்து டிராபேக் வரும்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ரோட் ரன்னிங் போயிட்டு இருக்கிற போது ஒரு போலீஸோ இல்லைன்னா வந்து டிராஃபிக் கண்ட்ரோலோ பிடிக்கிறாங்க அப்படிங்கிற போது அவங்க ப்ராப்பரான உங்ககிட்ட ரன் பண்றதுக்கான ப்ரூஃப் இருக்கான்னு கேட்பாங்க. அதுக்கானது வந்து சர்டிஃபிகேட் கிடையாது. சர்டிஃபிகேட்ங்கிறது டிகிரி சர்டிஃபிகேட் மாதிரி நான் அதுக்கு தகுதியை வளர்த்தி வச்சிருக்கிறேன். பட் அந்த இடத்துக்கு போறதுக்கான லைசன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா LDRXCV லைசன்ஸ். அது வந்து நம்ம மேட்டுப்பாளையம் RTO ஆஃபீஸ்லயே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா ஸ்கில் இந்தியா சர்டிஃபிகேட், அதையும் நான் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துறேன். அதுக்கு எத்தனை ₹1 கூட காசு வாங்குறது இல்லைங்க. ஸ்கில் இந்தியா சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீங்க. அது கூட பாத்தீங்கன்னா 4 வீலர் கண்டிப்பா மினிமம் அவங்க கிட்ட லைசன்ஸ் இருக்கணும். ஏன்னா அந்த லைசன்ஸ் எல்லாம் நம்ம என்டாஸ் பண்ணி தரோம். 2 வீலர் 4 வீலர் அதுக்கு அடுத்து ஹைட்ராலிக் லைசன்ஸ் வந்துரும். பேட்ச் இருந்தா பேட்ச்க்கு அடுத்ததுங்க, ஹெவி இருந்தா ஹெவிக்கு அடுத்தது. இல்ல இது வந்து 2 வீலர் 4 வீலர் ஹைட்ராலிக் லைசன்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து பேட்ச் ஹெவி கூட அவங்க போட்டுக்கலாம். அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லைங்க. இது வந்து எக்ஸ்கவேட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லைசன்ஸ், பேக்ஹோல் லோடருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லோடருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கிட் ஸ்டீர் லோடருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காமனா பின்னால ஹைட்ராலிக் எக்யூப்மெண்ட்ஸ்னு வருது. இன்னும் மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்குது. பட் நம்ம என்ன ட்ரைனிங் கொடுக்குறோமோ அதுக்கு நான் சொல்லிட்டேங்க சார். இப்போ லோக்கல் இருக்கிறவங்க வந்துட்டு இங்க ட்ரெயின் ஆகணும் அப்படின்னு சொன்னா பேசிக்கா இதனுடைய செஷன் டைம் வந்து என்னென்ன டைம் சார்? மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் ரெகுலரா ட்ரைனிங் இருந்துட்டே தான் இருக்குங்க. இப்போ ஒரு டாஸ்க் பாத்தீங்களா, இவர் ஒரு 4 பக்கெட் எடுத்து கொட்டிட்டு இவர் ஓகேங்கிற போது நம்ம என்ன பண்ணிடுவாருன்னு கேட்டீங்கன்னா ட்ரெயினர் அடுத்த ஒருத்தருக்கு மாத்தி விட்டுருவாரு. அவங்க கொட்டிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து 10 பேர் தான் ட்ரைனிங், ஒருத்தர் டோசிங் அந்த சைட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க முடிக்கிறவங்க அங்க போயிருவாங்க, அங்க முடிக்கிறவங்க இங்க வந்து கூட வந்து ட்ரெயினர் எப்பவுமே உள்ள அங்க ஒரு ட்ரெயினர் இருக்கிற வெஹிக்கிள்ல இங்க ஒரு ட்ரெயினர் இருக்கிறாங்க, எப்பவுமே கூட இருப்பாங்க. கூட இருந்து ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க ட்ரெயினர் கூடயும் ஒரு தடவை கான்வர்சேஷன் எடுத்து பாருங்க சார். நல்லா அவங்களும் சொல்லுவாங்க இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி. அன்னூர் ITல ஜாயின் பண்றதுக்கு உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொஞ்சம் சொல்லிருங்க சார். ஓகேங்க சார், என்னோட கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுறேங்க. கீழே கமெண்ட்ஸ்லயும் நான் பின் பண்ணி விட்டுறேங்க. என்னோட 9994144846 இது என்னோட பர்சனல் நம்பரே நான் கொடுத்துருக்கேங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா கூகுள்ல போயிட்டு அன்னூர் 18 சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வெப்சைட்குள்ள எல்லா கான்டாக்ட் நம்பரும் வருங்க. இது இல்லாம எல்லாமே வருங்க. ஓகே, இப்போ ஃபீமேல்ஸ்க்கும் அதே மாதிரி நீங்க என்னென்ன கோர்ஸ் சொல்றீங்க சார்? சார் ஃபீமேல்ஸ்க்கு வந்து கார் டிரைவிங் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது ட்ரைனிங் வரக்கு நிறைய பேர் என்கொயரி கேட்டிருக்காங்க. தைரியமா வராங்கன்னா நாங்க பண்ணி கொடுக்குறோம். OEMஸ்ல கண்டிப்பா வேலை கிடைக்கும் சார். OEMஸ்ங்கிறத விட டீலர்ஷிப்ல எல்லாமே பாத்தீங்கன்னா சேல்ஸுக்கு கண்டிப்பா எடுப்பாங்க. சேல்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் போறாரு, என்கொயரி பண்ண போறாரு, அப்ப பொண்ணு எடுத்துட்டு வந்து நிறுத்துதுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும்ல. பசங்க தான் ஓட்டிட்டு இருந்த இடத்துல பொண்ணே ஹேண்டில் பண்ற அளவுக்கு இது வந்து ஈஸியா இருக்கிற வெஹிக்கிள் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அந்த மாதிரி மார்க்கெட்டிங், அதாவது சொல்ல போனா சேல்ஸ் ஜாப் எல்லாம் நம்ம வாங்கி தரலாம் இந்த ட்ரைனிங்க கொடுத்து. கண்டிப்பா உங்களோட ITல வந்து அவங்க கால் எடுத்து வச்சாலே கண்டிப்பா வேலை வாங்கி கொடுத்துறேன் சார். 100% ஜாப் பண்ணி கொடுத்துறாங்க. மினிமம் லெவல்ல நான் பண்ணி கொடுத்துறேன். என்னால என்ன முடியுமோ அதுக்கு மேல அவங்க தகுதியை வளர்த்திட்டு ஓனர் ஆகிற வரைக்கும் அவங்களோட பொட்டன்ஷியல் தான் இருக்குது. ஆமாங்க சார். ஓகே சார், நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ. நன்றி சார். நன்றிங்க. இன்னைக்கு ITI துறை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யோசிக்கிறீங்க. ஆனா இந்த ஒரு துறையில எவ்வளவு அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாருங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அதுல பயன்பெறலனாலும் பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம வீட்டுல வந்து தேங்கி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது உதவியா இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.